ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான வாயில் போட்டதும் கரையிற மாதிரி கீ மைசூர் பாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 125 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 375 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 125 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா திக்காக கொதிச்சு வந்தாலே போதும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கொஞ்சமாக லைட் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம். இப்போது இது கூட நான் ஒரு 320 கிராம் கீ எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 4 டைமாக பிரித்து சேர்த்துக்கலாம். கீ ஆட் பண்ணதும் கொஞ்சம் நேரத்துலேயே கீ நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகிட்டப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி. இது ஈஸியாக அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து நான்ஸ்டிக் கடாய் வந்து யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மைசூர் பாக் ரெடின்னு அர்த்தம். அதே மாதிரி கீயும் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகியிருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அதே மாதிரி வந்திருக்கு. கடாயில் ஒட்டவே இல்லை. இப்போ இதை எடுத்து ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட்டில் கீ தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை ஒரு 3 hours வந்து ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மேலே நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை ஒரு 3 hours கழித்து நம்ம எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து செட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து கட் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து கட் ஆகுது. அதே போல் உள்ளே நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கீ மைசூர் பாக் வந்து ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.